நீ கோவமா இருக்கேன்னு தெரியுது. ஆனா உன்னோட கோவத்தால வேலைன்னு தண்டிச்சிடாத. அவன் பாவம். உன்னோட வாழ்க்கைய காப்பாத்தணும் தான் அவன் இப்படி எல்லாம் செஞ்சான். தயவு செஞ்சு அவனை காப்பாத்து வள்ளி. நீ குடுக்க போற வாக்குமூலத்துலதாம்மா வேலனோட உயிரே இருக்கு. இந்த பாருங்க, இந்த மாதிரி எமோஷனலா பேசி வள்ளி பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறீங்களா? இதுக்காக உங்களை தனியா கேஸ் போடலாம். ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. ஏய், நான் ஏன் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன்? எங்களுக்குள்ள நீ குறுக்க வராத. ஏய், உன் அம்மா அப்பா சொல்லலாம், அப்புறமா வச்சுக்கோ. இப்ப எதுவும் பேசாம போயிடு. மூஞ்சில முழிக்காத. வா வள்ளி, போலாம். பாருங்க, இப்ப எதுவும் சொல்ல முடியாது. எங்க வேலையை எங்க பார்க்க விடுங்க. எப்பா நீ வாப்பா. தள்ளுங்க தள்ளுங்க சார். உண்மைதானா சார்? சொல்லிட்டு போங்க சார். வேகமா வாயா. எப்பா வேலா, உனக்கு ஒண்ணு இல்லையே, ரொம்ப அடிச்சாங்களாப்பா? வேலா சார், ஒரு நிமிஷம் சார். என்ன? சாரி மேடம், எனக்கு வேற வழி தெரியல, என்ன மன்னிச்சிடுங்க. இன்ஸ்பெக்டர், எதுக்கு அக்யூஸ்ட்ல விக்டிம் கிட்ட பேச அலோவ் பண்றீங்க? சாரி சார். யோ கடையா சார், ஸ்டேஷன்ல வச்சு வேலைன்னா அடிச்சிருக்கீங்க. யார் உங்களுக்கு அடிக்க அதிகாரம் கொடுத்தது? வள்ளி, நானும் வேலனும் உன்னோட வாழ்க்கையை காப்பாத்தணும்னு தான் இதை செஞ்சோம். ஆனா அப்பாக்கு இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன் வேலனும் எதிர்பார்க்கல. அதுக்காக வேலனை உடனே ஏத்துக்கோன்னு சொல்லல, அவனை தண்டிச்சிராதன்னு தான் சொல்றேன். நீ இப்ப குடுக்க போற வாக்கு மூலத்துலதான் வேலனோட உயிரே இருக்கு. அவனை ஜெயிலுக்குள்ளேயே வச்சு தீத்து கட்ட திட்டம் போறாங்க வள்ளி. நீதான் அவனை காப்பாத்தணும். ப்ளீஸ் வள்ளி. ஹலோ, என்ன பண்றீங்க? என்ன பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறியா? போ. தேவையில்லாத பேசாத. இந்தா போன பொடி. கதிர்வேலன், 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 கதிர்வேலன். யோ கூண்டுக்கு போயா. என்ன இன்ஸ்பெக்டர், அவர் அடிச்சிங்களா? இல்லங்கய்யா. எப்பதான் நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்கீங்க? ஐயா, அது வந்து அவர்கிட்ட சத்திய பிரமாணம் வாங்குங்க. தம்பி, நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. அவ்வளவுதான். கதிர்வேலன் தரப்பு அட்வொகேட் யாரு? எஸ் மை லார்ட். யூ கேன் ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். யுவர் ஆனர், என்னோட கட்சிக்காரர் மினிஸ்டரோட பொண்ணை அவங்க விருப்பம் இல்லாம வலுக்கட்டாயமா தாலி கட்டினதா சொன்னது முழுமையான பொய். என்னையா வக்கீல் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு கழுத்துல வலுக்கட்டாயமா தாலி கட்டினியா? ஐயா, தாலி கட்டினதெல்லாம் உண்மைதாங்க. அதுவும் அவங்க விருப்பத்தோடு தாங்க.
ஐயா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சோம். திடீர்னு அமைச்சர் வீட்ல வேற ஒரு பையனோட கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. எங்க வீட்லயும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஐயா அமைச்சர் ஒரே மேடையில எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடத்தணும்னு ஆசைப்பட்டாரு. காதலிச்ச பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட எனக்கு விருப்பம் இல்லைங்கய்யா. அதனாலதான் வேற வழி இல்லாம அந்த நேரத்துல தாலி கட்டிட்டேன். அதுவும் அவங்க விருப்பத்தோட தாங்க ஐயா தாலி கட்டினேன். வள்ளி 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 நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. என்னம்மா இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? நீ சொல்லிதா அவர் உன் கழுத்துல தாலி கட்டினாரா?